வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய தை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை சதய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய யமனீஸ்வரர் பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 319 டிகிரி கும்ப ராசி மகர லக்னத்தில் தான் தை மாதம் பிறக்கப்படுது. பிறக்கப்படக்கூடிய அந்த தை மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது. அதுபோக நம்ம யூடியூப் சேனலில் மாத பலன்களாக இருக்கட்டும், வருட பலன்களாக இருக்கட்டும், கிரக பயிற்சி பலன்களாக இருக்கட்டும், எந்த பலன்களாக இருந்தாலும் திருக்கணித முறைப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சில பேர் வாக்கிய பிரகாரம் பார்க்குறாங்க. எதுவுமே இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் நான் வாக்கு சொல்கிறேன் அல்லது பிரசன்னம் சொல்கிறேன் அப்படின்ட்டு எந்த பதிவையும் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேன். ஒரு மாதம் பிறக்கப்படுதுன்னா அந்த மாதம் எந்த நட்சத்திரத்தில் பிறக்குது, யாருடைய ராசியில் பிறக்குது, யாருடைய லக்னத்தில் பிறக்குது, யாருடைய திசையில் பிறக்குது, யாருடைய புத்தியில் பிறக்குது, அந்த மாதத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் மாத பலன்கள் நம்ம சொல்கிறோம். ஆதாரபூர்வமாக தான் நம்ம சொல்கிறோமே தவிர அனாவசியமாகவோ ஆதாரம் இல்லாமோ எந்த பதிவும் கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பிரகாரம் அல்லது திசா புத்தி பிரகாரம் பலன்கள் மாறுபடும். ஆனால் கண்டிப்பாக கோட்சார பலன்கள் சுத்தமாக நடக்காதுன்னு நான் சொல்ல வரலைங்க. கோட்சார கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா 60% நமக்கு பொருந்தும். இப்போ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வை 9வது பார்வையாக வாங்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது விருச்சிக ராசி அதிபதி தனஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானாதிபதியுடைய பார்வை வாங்கி பூராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறார். இந்த மாத தொடக்கத்தில் 253 டிகிரினா அந்த இடத்துல பூராடம் நட்சத்திரம் முதல் பாதம் வரணுங்க. அப்போ பூராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் செவ்வாய் இருக்கிறார். பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரனுக்கு செவ்வாய் தான் வீடு கொடுத்துருக்கிறார். அப்போது இங்கேயே நமக்கு பரிவர்த்தனை. அதுபோக செவ்வாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் இங்கேயும் நமக்கு பரிவர்த்தனை. இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் கழித்து யார் இருக்கா யார் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. ஆக இந்த நேர காலங்கள் நல்லா இருக்குது. மனசார சொல்கிறேன், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு முழுமையான குருமங்கள யோகம். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குதுங்க. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலமாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தை மாதம் உங்களுக்கான மாதம்தான். அப்படி என்ன சார் நமக்கான மாதமாக இருக்க போகுது? தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் 6வது பாவகத்தில் இருந்தாலும் சுபஸ்தானாதிபதியுடைய பார்வையில் இருக்கிறாருன்னு பார்த்துக்கிடுங்க. சனி பகவானுடைய பார்வை குரு பகவான் மேலே படுதுங்க. அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சாரம் வாங்கி இருக்கிறார். வக்கர நிவர்த்தி ஆகிட்டு அப்பேற்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு. சத்தியமாக பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். இறைக்கிற கிணறு தான் சுரக்கும், காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தை மாதம் 13ஆம் தேதி மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி உயர்வு கண்டிப்பாக ஏற்பட போகுது. அந்த உயர்வால் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரி பண்ணிக்குவீங்கன்னு சொல்கிறேனுங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 26ஆம் தேதி வரை உங்களுக்கு நேர காலம் நல்லா இருக்குது. தை மாதம் அப்படின்றது 29 நாட்கள். தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 29 நாட்களில் நமக்கு நேர காலங்கள் ரொம்ப சௌகரியமாக இருக்கிறது. தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 26 நாட்கள் நல்லா இருக்குது.
இந்த 26 நாட்களில் வரக்கூடிய நன்மைகள் மீண்டும் வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த குறிஞ்சி பூ பூக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி 12 வருஷம் கழித்து வரக்கூடிய ஒரு யோகம். அது சரியான முறையில் பயன்படுத்திக்கோ. சார் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது? உணவு சம்பந்தப்பட்ட தொழில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்லாவே இருக்கும், அமோகமாக இருக்கும். நிறைய பேர் செய்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஏற்றுமதி பண்ணுறதும் நல்ல விதமாக இருக்கும். விவசாயம் சார்ந்த வேலைகளும் நல்ல விதமாக இருக்கும். அதுபோக யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்ட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற நண்பர்களும் விருச்சிக ராசியில் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. நம்மளால் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் தான் விடியல் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம இருக்கிறோமே தவிர நம்ம வாழ்க்கையில் விடியல் பிறக்கப்படலை, உழைக்கிறோம் உயரலை. இந்த மனநிலை இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 2 வருஷமாக இருக்க தான் செய்யுது. எம்புட்டு மனசு சங்கடமாக இருந்தாலும் சரி, எம்புட்டு மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, தை மாதம் 13ஆம் தேதி மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு நாள் பார்த்துக்கிடுங்க. இந்த தை மாதம் 13ஆம் தேதி அப்படி என்ன சார் நமக்கு வரப்போகுது இல்லையா? விருச்சிக ராசிக்கு, விருச்சிக ராசியாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்துருப்பாரே சுக்கிரன். அந்த சுக்கிரன் 4ஆம் தேதியே, தை மாதம் 4ஆம் தேதியே சுக்கிரனும் செவ்வாவும் சேர்ந்திருப்பார். சுக்கிரன் செல்வந்தர் இல்லைங்களா, அந்த செல்வந்தர் உங்களுடைய ராசியாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்து உங்கள் ராசியாதிபதியோடு சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவார். தேவகுருன்னு சொல்லக்கூடிய பூர்வ புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. அப்போது தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அசுர குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்குறார். கல்யாணம் பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவீங்க. கல்யாண பிரார்த்தனை இல்லாமல் இருக்கிறேனே சார், வருஷக்கணக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் பார்த்த பொண்ணுக்கும் அல்லது பார்த்த மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் நடக்குது, எனக்கு நடக்கலையேன்னு சங்கடப்பட்டு இருக்கிற அந்த விருச்சிக ராசியில் பிறந்த என்னுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த தருணத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படும். எந்த தேதி சார் சொல்கிறீங்க? கரெக்டாக தை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து சொல்கிறேன். அப்போது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி. திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் ஆண்களுக்கு. பெண்களுக்கு திருமண காரகன் யாருன்னா செவ்வாய். இந்த குரு பகவான் சுக்கிரனையும் பார்க்குறாரு, செவ்வாவையும் பார்க்குறாரு, சுக்கிரனுடைய வீட்டையும் பார்க்குறாரு. அருமையான நேரம், அற்புதமான நேரம், ஆணுக்கும் சரி அல்லது பெண்ணுக்கும் சரி. அதுவும் இந்த விருச்சிக ராசி நண்பர்களில் விருச்சிக ராசியிலேயே இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அற்புதமான நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், உச்சஸ்ட கணபதி பிறந்த நட்சத்திரம். ஆனால் அந்த நட்சத்திரத்தில் பொம்பளை பிள்ளை இருந்தால் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, மைத்தனருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்கு தானே செய்யுது. மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஜோதிடர்கள் சொல்லி அது தெரியப்படுத்திடுறாங்க. ஐயா அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாதுங்க, அதுக்கு ஆதாரம் இல்லை. வழியில் யாரோ சொன்ன விஷயம் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குங்க, அதுக்கு ஆதாரம் சத்தியமாக கிடையாது. சரி, நீங்கள் கேட்டை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரம் 4வது மாதமாக இருந்தாலும் சரி, அல்லது அனுச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிகள் உங்களுடைய நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு திருமண தடைகள் இந்த தருணத்தில் சரியாகும். திருமண தடைகள் நீங்கும். அப்போது திருமண தடைகளும் நீங்கும். திருமணமாகி நிம்மதி சந்தோஷம் இல்லாத தம்பதிகளுக்கு நிம்மதி சந்தோஷம் உருவாகும். அருமையான நேரமாக இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரப்போகுது இந்த தை மாதம். அதுவும் தை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பிரிஞ்சு போன காதலர்களும் மீண்டும் இணைவீங்க, பிரிஞ்சு போன கணவன் மனைவியும் மீண்டும் இணைவீங்க. 13ஆம் தேதி தொழில் வளர்ச்சி கொடுக்கறதுக்கு, 13ஆம் தேதினா அதுபோக கரெக்டாக உங்களுக்கு 18ஆம் தேதி, 13ஆம் தேதி ஒரு மாற்றம் வருது. 18ஆம் தேதினா உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி, லாபத்துக்கு சொந்தக்காரர் புதன் சூரியனோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக வரார். விருச்சிக ராசிக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதி சூரியனாக வரார். வேறு எந்த ராசிக்குமே தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் கிடையாது. இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதி சூரியன். தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும், அதாவது சூரியனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு 3வது பாவகத்தில் புதன் ஆதித்ய யோகமாக மாறுறார்.
நிறைய நண்பர்களுக்கு வெளிநாடு போகிற யோகம் ஏற்படும். எப்போ? 18ஆம் தேதிக்கு மேலே. ஒரு சில நண்பர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாகும், அரசாங்க உத்தியோகம். ஒரு சில நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் சார், படித்த படிப்பு வேறு, பார்க்குற வேலை வேறு, வேண்டாம் விருப்பம் வேறு வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா நிச்சயமாக மனசார சொல்கிறேன், மனசுக்கு திருப்திகரமான ஒரு வேலை வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது 18 தேதிக்கு மேற்கொண்டு. அப்போது அதன் பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா 22ஆம் தேதி. சார் 22ஆம் தேதி அப்படி ஏதாவது மாற்றம் இருக்குங்களா சார்? ஆமாங்க, இருக்குங்க. 22ஆம் தேதி செவ்வாவும் மாறும். அப்போது செவ்வாய் சூரியன் சேருவார். 22லிருந்து 29 வரைக்கும் 7 நாள் வருதா? அப்போது அந்த நாட்களில் சூரிய மங்கள யோகம், சூரிய மங்கள யோகம் இருக்குது, புதனாதித்ய யோகம் இருக்குது, குருமங்கள யோகம் இருக்குது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 3 யோகம். இந்த 3 யோகத்தில் ஏதாவது ஒரு யோகத்தில் நீங்கள் மேலுக்கு வந்தே தீரணும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடமோ, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடமோ, காதலர்களுக்கு இடையிலேயே இருக்கிற சங்கடமோ, ஏன் உங்களுடைய வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடமோ, இந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக வரப்போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒருத்தருக்கே இந்த 4 சங்கடமும் இருக்க போகிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சங்கடம் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணம். என்னடா இவர் பாட்டில் சங்கடம் சங்கடம்னே சொல்கிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க. வாய் வார்த்தையில் கூட அந்த வார்த்தை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த வார்த்தை நீங்கி சந்தோஷம் பிறக்கப்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. நடந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் கமெண்ட்டில். விருச்சிக ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 4ஆம் தேதி ஒரு மாற்றம் வருது தை மாதம், 18ஆம் தேதி இன்னொரு மாற்றம் வருது, 22ஆம் தேதி இன்னொரு மாற்றம் வருது, 22ஆம் தேதி ஒரு மாற்றம் வருதுன்னா 28ஆம் தேதி சுக்கிரனும் மாறுறாரு பாருங்க. சுக்கிரனுக்கு மட்டும் இந்த மாதத்தில் 3 இடத்துல இருக்கிறார். மாத தொடக்கத்தில் விருச்சகத்தில், மாத நடுவில் தனுசில், மாத முடிவில் மகரத்தில், 3 இடத்துல சுக்கிர பகவான். இது எல்லாமே அருமையான ஒரு தருணமாக இருக்கும். அதுபோக விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள் மன ரீதியாக இருக்கிற ஒரு நோயாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருக்கிற ஒரு நோயாக இருந்தாலும் சரி, 22ஆம் தேதியிலிருந்து சத்தியமாக சரியாகும். என்ன காரணம்? விருச்சிக ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா செவ்வாய் தானுங்க. உங்கள் ராசி அதிபதி தான் அவர். உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் சூரியனுடன் புதனுடன் சேர்ந்து, அதாவது அவர் உச்சமாயிடுறார். 6 கூடையவர் உச்சமாயிட்டு உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தையும் பார்க்குறாரு. அப்போது உச்சத்திலிருந்து நீட்சத்தை பார்ப்பார் செவ்வாய். இந்த தருணத்தில் உடல் திரேகத்தில் இருக்கிற தொந்தரவு, நாள் கணக்காக இருந்த நோய் நொடிகளாக இருந்தாலும் சரி, வருடக்கணக்காக இருக்கக்கூடிய மன அழுத்தமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் சரியாகிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் தை மாதத்தில் கரெக்டாக உங்களுக்கு 22ஆம் தேதி உருவாக்கி கொடுக்குது. அப்போ அந்த 7 நாள், ஒரு வாரம், கடைசி ஒரு வாரத்தில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் வாக்கு சொல்லலை, பிரசன்னம் சொல்லலை, ஜோதிட பலன்கள் திருக்கணித முறையில் சொல்லியிருக்கிறேனுங்க. அப்போது அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.